ரமலான் மாதம் தொடங்கியுள்ள நிலையில் நோன்புக்கான சிறப்பு ஏற்பாடுகளை ஐக்கிய அரபு அமீரக அரசு செய்துள்ளது. அந்நாட்டு நிறுவனங்கள் மற்றும் பள்ளிகளின் நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளன. இதுகுறித்த விவரங்களை விரிவாக பார்க்கலாம். ரமலான் மாத நோன்பு உலகம் முழுவதும் வாழும் இஸ்லாமிய நண்பர்களுக்கு தலையாயதாக கருதப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த ரமலான் மாத நோன்பு சிறப்பான முறையில் கடைபிடிக்கப்படுகிறது. இது ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கும் காரணத்தாலும் இந்த முறை நோன்பு கோடை காலத்தில் தொடங்கியுள்ளதாலும் ஐக்கிய அரபு அரசு பல புதிய சட்டத்திட்டங்களை நிறுவியுள்ளது. பொதுவாகவே நோன்பு நோற்பவர்களுக்காக அலுவலக நேரம் மற்றும் பள்ளி நேரங்கள் குறைக்கப்படும். மதிய நேரங்களில் எந்த அலுவலகங்களும் செயல்படாது. பேருந்து மற்றும் மெட்ரோ ரயில் நேரங்கள் காலை 6 மணியிலிருந்து நள்ளிரவு 1 மணி வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை கோடை விடுமுறையில் ரமலான் நோன்பு தொடங்கியுள்ளதால் பள்ளி குழந்தைகள் உற்றார் உறவினரோடு தாயகத்தில் ரமலான் கொண்டாடுவதற்கான வாய்ப்பு கிட்டியுள்ளது. தமிழர்களுக்காக சிறப்பு தொழுகைகள் இங்குள்ள பள்ளிகளில் மேற்கொள்ளப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் இந்த சிறப்பு தொழுகையில் நாள்தோறும் கலந்து கொள்கின்றனர். அமீரகத்தின் சிறப்பு அம்சமாக கருதப்படுவது இந்நாட்டில் வசிக்கும் அனைத்து நாட்டினரும் இந்த ஒரு மாத ரமலான் நோன்பை இஸ்லாமிய நண்பர்களோடு இணைந்து ஒரு சேர கடைபிடிப்பதுதான். அமீரகத்தின் சிறப்பம்சமாக கருதப்படுவது இந்நாட்டில் வசிக்கும் அனைத்து நாட்டினரும் அனைத்து மதத்தினரும் இங்குள்ள இஸ்லாமிய நண்பர்களோடு ஒன்று சேர்ந்து இந்த ரமலான் நோன்பை கடைபிடிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதித்தார்.